வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி செட்டு கூட. இதில் வந்து 2 செட்டு போட்டிருக்கேன். ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் ஒவ்வொரு மாடலில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட் என்னென்ன பர்பஸுக்கெலாம் நம்மகிட்ட வந்து இந்த கூடைகளை வாங்குகிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 ரோல், 1.5 ரோல், 2 ரோல், இதுதான் இந்த கூடைகளோட அளவுகள். சேம் இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து வயரும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கூடை பின்னுற வயரு இது எல்லாமே நார்மல் வயரில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வயர் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் வந்து வயர் டீட்டெயில்ஸ் கேட்டாலும் நாங்கள் வந்து சொல்லுவோம். நாங்கள் இதில் வந்து இப்போ 6 கூடைகள் இருக்குது. 6மே வந்து ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த கூடைகளை பார்த்திங்கன்னா பேஸ் வந்து எல்லா கூடைகளுக்கும் 9 லைன் தான், எல்லா கூடைகளுக்குமே. ஏன்னா சின்ன கூடையாக இருந்தாலுமே பேஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கூடைகள் வந்து நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியும். அதே மாதிரி எல்லா கூடைகளுக்குமே பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சி சொருகி இருக்கும். ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். 2 வேர் ஹேண்டில் தான் எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னர் வேர் வந்து சைடாக அந்த மாதிரி நீட்டாக உருவிட்டு வராத அளவுக்கு நல்லா நீட்டாக நாங்கள் வந்து சொருகியிருக்கோம். கூட ஆர்டர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக டைம் கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி நீட்டாக நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த கூடைகளை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். நீங்கள் சொல்கிற கலருக்கு சொல்கிற மாடலுக்கும் நாங்கள் வந்து பின்னுவோம். இப்போ இந்த 1 ரோல் கூடையோட அளவு பார்க்கலாம். நம்ம இது வந்து மாம்பழம் மஞ்சள் கலரும் டார்க் ப்ளூ கலர்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன். நான் இந்த 3 கூடை வந்து ஒரு செட்டு, அப்படியே இந்த 3 கூடை சேர்த்தாலே 1 கிலோ தான் வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த கூடையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 9 லைன் போட்டிருக்கோமா, 4.25 அடியில் 17 வயர் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 9 லைனு, ஹைட் வந்து 16 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு தான் நான் போட்டிருக்கேன். இந்த மாம்பழ கலருக்கும் இந்த ப்ளூ கலருக்கும் சூப்பராகவே கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நாட்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் நல்லா ஒரே மாதிரியாக போடுறீங்களோ கூடையோட ஃபினிஷிங்கும் உங்களுக்கு அதே மாதிரியே கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள்லாம் வந்து கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்சும் கொடுத்து விடலாம். இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அளந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக நீங்கள் வந்து ஹேண்டில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வயர் இருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து டபுள் கலரில் ஹேண்டில் போட்டுக்கலாம். இது வந்து 1.5 ரோல் கூட ஆரஞ்சு வித்து டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5.5 அடியில் 21 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் 20 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். ஆரஞ்சு வந்து 1 ரோலுமே எனக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் ஹேண்டிலுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் தான் நான் போட்டிருக்கேன். நான் இன்னர் வயரும் சேம் அதே கலரே கொடுக்குறப்ப கூடைகள் வந்து உள்ள இன்னர்வையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கூடைகள் எல்லாமே பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு காய்கறி வாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், 2 ரோலில் டார்க் ரோஸ் வித் பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி செக்குடு டைப்பில் இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 ரோல் வந்து ரோஸ் எடுத்துக்கோங்க, 1 ரோல் வந்து க்ரீன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போடுறப்ப ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா கூடைகளுக்கு வந்து வயர் வந்து கரெக்டாக எனக்கு வந்து பத்தும். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 அடியில் 24 வயர், பேஸ் 9 லைனு, ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். நான் ஹேண்டில் பாருங்கள், ரொம்ப மீடியம், ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டிருக்கேன். 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். சைடாக நான் வந்து வயரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் அதே கலரே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வயர் கண்டிப்பாக வந்து பத்துங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு என் வயருக்கு நான் எடுத்து நான் இந்த மெஷர்மெண்ட் போட்டேன்னா கரெக்டாக எனக்கு வந்து பத்தும் இந்த கூடைக்கு. சேம் இதே மெஷர்மெண்ட்டு இதே சைஸு தான் வந்து இந்த சைடில் இருக்க கூடைகளுக்கும். என்ன கலர்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது வந்து வயலட் கலர் வித் சாண்டில் கலர், லைட் சாண்டில் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் எல்லா கூடைகளுக்குமே 2 கலர் தான் யூஸ் பண்ணி நான் கூடைகளை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து பிளெயின் 1.5 ரோலில் பிளெயின் கூட சின்ன டிசைன்ஸ் வந்து 2 பக்கமே நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு கூட தனியாக வீடியோ இருக்குது. அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு சிம்பிளான டிசைன் தான். நாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா டைட்டாக போட்டிருக்கோம். ஹேண்டில் வந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா வந்து திக்காக போடணும். உள்ள இன்னர் வயர் வந்து அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்து சைடாக சொருகிறப்ப ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பாருங்கள், 2 ரோல் கூட நல்ல ஒரு டார்க் ப்ளூ வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன்.
ஆரஞ்சு வந்து 3-3 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் வந்து 4-4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வயர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 2 ரோலுன்னு கணக்காக வர்றப்ப உங்களுக்கு வந்து 24 வயர் தான் நீளம். 6 அடியில் 24 வயர் கட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஹேண்டிலும் இதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போடுறப்ப உங்களுக்கு வந்து கூடைகள் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். ஒரே மாதிரியாக இருக்கும், மேடு பள்ளங்கள்லாம் இல்லாமல். இந்த மாதிரி பெரிய சைஸ் கூடையெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி யூசேஜுக்கு பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூடைகள்லாம் வேணும் உங்களுக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூடைகள் இல்லாமல் இன்னும் டிசைன்ஸ் கூடைகளும் நாங்கள் வந்து பின்னி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கூடைகளோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும், வயரோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.